அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் ஸ்ரீபுரத்தில் உள்ள மலைக்கோடி ஆலயத்தில் தான் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா குழு வச்சிருக்காங்க. இந்த குழுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உருவம் பொம்மைகள் வந்து வச்சிருக்காங்க. இந்த பொம்மைகள் பாத்தீங்கன்னா 9 படிக்கட்டு, அதாவது 3, 5, 7, 9 என்ற படியில தான் படிக்கட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாமிகளோட பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா அருள் திரு சக்தி அம்மாவோட உருவம் பொருந்திய பொம்மை வச்சிருக்காங்க. நாராயணி அம்மாவது பொம்மை வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பிரமிக்கும் வகையில தான் இந்த பொம்மையானது வச்சிருக்காங்க. அனைவரும் வாங்க, வந்து பாருங்க. அருள் திரு நாராயணி பீடத்துக்கு அனைவரும் வந்து இந்த அழகிய காட்சியை பார்த்து ரசித்து செல்லுங்க. ஓம் நமோ நாராயணி. சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். நமோ நாராயணி. முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் என்னும் கொடிய அரக்கன் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மற்றும் அனைத்து மனிதர்களுக்கும் தீராத தொல்லையை கொடுத்து வந்தான். அந்த துன்பத்தில் இருந்து விடுபட தேவர்களும் மற்றும் அனைத்து ரிஷிகளும் எல்லாம் வல்ல அன்னை ஆதி பராசக்தியை பிரார்த்தனை செய்து தங்களை காத்து ரட்சிக்கும்படி பக்தியுடன் வேண்டினார்கள். கருணையே வடிவமான அன்னை அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அனைத்து தெய்வ சக்திகளையும் ஒன்று திரட்டி போர்க்கோலத்துடன் ஒரு அழகிய உருவம் எடுத்தார்கள். அப்படி கம்பீரமான தோற்றத்தை உடைய அன்னை மகிஷாசுரன் மற்றும் அதனுடன் உள்ள துஷ்ட சக்திகளையும் 9 நாட்களில் வென்றார்கள். அந்த போரிட்ட 9 அற்புத நாட்களையே நவராத்திரி என்றும், வெற்றி பெற்ற 10வது நாள் விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம். இந்த 9 நாட்கள் அன்னை நம்மை காக்க அவதாரம் எடுத்ததால் இந்த நாட்களில் அவள் அருள் பார்வை முழுவதும் நம்மிடம் பட்டு கொண்டே இருக்கும். எனவே இந்த நவராத்திரி நாட்களில் அன்னையை வழிபடுவது விசேஷமாகும். அதிக பலனை இந்த வழிபாடுகள் கொடுக்கும். எப்படி கொடிய விஷச்செடியை நாம் அழித்தாலும் அதற்கு கீழே உள்ள விதைகளால் மீண்டும் மீண்டும் அதே விஷச்செடிகள் முளைத்து கொண்டிருக்குமோ, அதேபோல் மகிஷாசுரன் போன்ற அசுரர்களை அழித்தாலும் அவர்களுடைய கெட்ட சக்திகள் இன்றும் மனிதனை ஏழ்மை, நோய், கோபம் போன்ற ரூபத்தில் தோன்றி தீராத தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அன்று தேவர்களையும் ரிஷிகளையும் காக்க வடிவெடுத்த அன்னையை இந்த நவராத்திரி நாளில் பக்தியுடன் நாம் வணங்குவோம். ஓம் நமோ நாராயணி. சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம்.
ஓம் சக்தி அம்மா குருவே சரணம் மலைக்கோடி அம்மாவே சரணம் ஓம் சக்தி அம்மா குருவே சரணம் மலைக்கோடி அம்மாவே சரணம் ஓம் சக்தி அம்மா குருவே சரணம் மலைக்கோடி அம்மாவே சரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.